ஹாய் மக்களே, வெல்கம் டு நானும் விளாகர் தான் யூடியூப் சேனல். இங்கே குவைத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், டீமோங்கிற ஆன்லைன் வெப்சைட் இருக்குது நம்ம ஊரில். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி. இங்கே வந்து அதுலேருந்து எனக்கு ஃப்ரீ கிஃப்ட் ஐட்டம் வந்துருக்குது. அதாவது ஃப்ரீ கிஃப்ட் ஐட்டம்னா அது எப்படி நான் ஆர்டர் போட்டேன், அது என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீமோ வெப்சைட்டை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் ஐட்டம் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஷேர் பண்ண அது கிஃப்ட் வந்த மாதிரி இருக்காது. நம்ம ஷேர் பண்ணிட்டே இருப்போம், அது கிஃப்ட் வந்த பாடு இருக்காது. நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கிஃப்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி அதில் எப்படி பண்ணுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் எப்படி ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, சுக்ரியா. ஓகே, பார்சலை பிரித்தாச்சு. இப்போது பிரித்து என்ன வந்திருக்குன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள பாக்ஸையும் பிரித்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஏர் பம்பு. இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு மொபைல் ஹோல்ட்ரு. இது வந்து ட்ராவல் மிக்சரு, அதாவது கிரைண்டரு. அடுத்து வந்து இது ஒரு மேட்டு, லேப்டாப்பு கம்ப்யூட்டர் வைக்கிற மேட்டு. இது வந்து ஒரு சன் கிளாஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ப்ளூடூத் மைக்கு, நம்ம யூடியூப் சேனலுக்காக ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து வேக்கம் கிளீனரு, கார் வேக்கம் கிளீனரு. இதில் வந்து எது ஃப்ரீ, எது நான் ஆர்டர் போட்டது அதாவது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதோட விவரம் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ ஜாமானும் ஃப்ரீ கிடையாது. இதில் வந்து ஒரு சில பொருள் தான் ஃப்ரீ. அதை நான் எதுன்னு சொல்கிறேன். முதல்ல பிரித்து காட்டிட்டு அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இந்த வேக்கமை பிரித்து காட்டுறேன். இந்த வேக்கம் பொறுத்த வரைக்கும் காருக்காண்டி உள்ள வேக்கம் இது. இந்த வேக்கம் வந்து இதில் நார்மல் வீட்டு யூஸுக்கு பண்ணுறது இருக்குது. ஆனால் நான் காருக்குள்ளே தான் போட்டிருந்தேன். இந்த ஐட்டம் வந்து ஃப்ரீயாக வந்தது. ஃப்ரீ ஐட்டங்களில் இதுவும் ஒன்று. பாருங்கள், உள்ள ஐட்டங்கள் சும்மா எடுத்து காட்டுறேன். ஏன்னா ப்ராப்பராக காட்டினா ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தால் வீடியோ லென்த்தியாக போயிட்டுருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன். அந்த வேக்கம்க்கு என்னென்ன தேவையோ அந்த ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது உள்ளே. இந்த வேக்கம் வெளியே எடுத்து பாருங்கள். இதுக்குள்ளே ஸ்பேருவோ, அந்த வேக்கமுக்குள்ளே ஸ்பேரு. இந்த ஐட்டம் வந்து இது ஒன்று ஃப்ரீ ஐட்டம். நான் வந்து ஃப்ரீ ஐட்டம் போடும்போது வந்து ரேட்டை பார்த்து போடாமல் நான் சும்மா ஒரு சில போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு விட்டேன். அதனால வந்து ரேட்டு கம்மியாக உள்ள ஐட்டங்களையும் நான் போட்டு விட்டுட்டேன். நீங்கள் யாரும் ஃப்ரீ ஐட்டம் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ரேட்டை செக் பண்ணி கொஞ்சம் ஹையான ரேட்டில் உள்ளதை பார்த்து போடுங்க. அதான் உங்களுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீ ஐட்டம் வர்றது கொஞ்சம் ஹெவியாக போட்டு விட்டுறது பெட்ரு. நான் வந்து சும்மா நார்மலாக போட்டு விட்டேன். இது வந்து ஒரு மிக்சரு, அதாவது ட்ராவல் டைமில் கொண்டு போகிற மாதிரி. இதை கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மிக்ஸி உள்ள பழங்களை ஃப்ரூட்ஸை போட்டு அடித்து நம்ம கப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மிக்சர் ஒன்று ஆர்டர் போட்டேன். எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பீடாகவும் நான் போட்டு பார்த்தா ஸ்பீடாகவும் சுற்றுது, நல்லா இருக்குது. இது வந்து ஃப்ரீ ஐட்டம் கிடையாது. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டது. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் விவரமா அப்புறம். மூணாவது, இந்த வந்து மொபைல் ஹோல்ட்ரு. இது வந்து நம்ம பைக்லேயோ இதுலேயோ இல்லை ட்ரைபேட்லேயோ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் ஹோல்ட்ரு. இது வந்து ஃப்ரீ ஐட்டங்களை ஆர்டர் போட்டேன். நான் இதான் சொல்கிற மாதிரி ரேட்டு பார்த்து இதெல்லாம் நான் போடலை. இதெல்லாம் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு போட்டு விட்டேன். ரேட்டை பார்க்காம விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் போடுறது கொஞ்சம் ரேட்டை பார்த்து போடுங்க. இது வந்து ஒரு சன் கிளாஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவும் நான் எல்லாம் இப்போ ஒரு கடி 2 கடி கிடைக்கும். ஒரு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்து ஆர்டர் போட்டு விட்டேன். மற்றபடி ரேட்டை பார்க்கல. இதுவும் ஃப்ரீயில் வந்தது தான். இது ஒரு சன் கிளாஸா, இது எப்படி ஓரமாக வச்சுருவோம். இந்த சன் கிளாஸும் சும்மா அந்த சூட மாதிரி உள்ளது தான், ஃபுல் கிளாஸ் கிடையாது. ஆனால் அந்த இதில் ஃப்ரேம்லாம் நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து வந்து இந்த மேட்டு, இதை பிரித்து காட்ட வேண்டியதில்லை. அதாவது டேபிளில் லேப்டாப்பு, நம்ம பிசி வைக்கிற மாதிரி, கீபோர்டு வைக்கிற மாதிரி ஒரு மேட்டு.
எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் இதுவும் ஆர்டர் போட்டேன். இதுவும் ஃப்ரீ ஐட்டத்தில் ஆர்டர் போட்டது தான். இதையும் உள்ளே வச்சுருவோம், பிரித்து காட்ட வேண்டியதில்லை. அடுத்து வந்து இந்த ஏர் பம்பு. இது வந்து நம்ம பைக்கு, சைக்கிளு, காருக்கு வேணாலும் நம்ம வந்து காற்றடிச்சிக்கிடலாம். இது வந்து இப்போது இது எனக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. இது வந்து ஆனால் இது ஃப்ரீ ஐட்டம் கிடையாது. இது காசு கொடுத்து வாங்கினது தான். நான் சேர்த்து ஆர்டர் போடும்போது இதை சேர்த்து போட்டது. இதுக்கு தேவையான மெட்டீரியலு, அதாவது ஸ்பேரு, நம்ம பைக்குக்கு, காருக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம தேவைப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அதாவது 4 வகைக்கு காரு, பைக்கு, சைக்கிளு, எதுக்கு, அதாவது பலூனு, அதாவது எந்த பால் சம்மந்தம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். மல்டி பர்பஸ் மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு பிரிச்சும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது டிஸ்பிளேவும் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துக்குறாங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது நான் ஒரு நாள் அப்புறமால உங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். நான் இதெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி காட்டினோன்னா லென்த்தியாக போயிடும் வீடியோ. ரொம்ப பெருசாக போனாலும் சரியாக வராது. இன்னொரு நாளைக்கு சைக்கிளுக்காச்சும் இல்லை காருக்காச்சும் எதுக்காவது இந்த ஏர் பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு. தேவைப்படுறத பார்த்து அப்புறம் வாங்கிக்கோங்க. ஊருக்குலாம் கொடுக்கணும், நல்லா யூஸ் ஆகும். இது அடுத்து பார்த்தோம்னா இது மைக்கு, அதாவது ப்ளூடூத் மைக்கு. நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதனால இதையும் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு மைக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல ப்ளூடூத்தில், அது எப்படின்னா நம்ம உள்ளே கழட்டி வச்சோம் அப்படின்னா சார்ஜ் ஆகிக்கிறோம். ஆனால் ஏற்கனவே நான் வச்சுருக்கிற ப்ளூடூத் வந்து மைக்கு வந்து அப்படி கிடையாது. நம்ம தனியாக வெளியில் வச்சு தான் சார்ஜ் போடணும். இதை கழட்டி உள்ளே வச்சோம் அப்படின்னா இதே சார்ஜ் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி ஒன்று தேவைப்படுச்சதுனால நான் இதை ஆர்டர் போட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, கைக்கு அடக்கமாக இல்லை. 2 மைக்கும் ஒரு அதுக்குள்ளே அடாப்டரு, அது வச்சு உள்ளே சார்ஜ் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அது டிஸ்பிளே எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது தெரியுது அவங்களுக்கு. அதில் 64% சார்ஜ் இருக்குது. இது நம்ம எப்போனா உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டு சார்ஜ் ஆகிட்டுருக்கும். ஆனால் ஏற்கனவே என்கிட்ட உள்ளது அப்படி கிடையாது. நம்ம வெளியில் எடுத்து சார்ஜ் போடணும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அது ஒரு சிக்கலாக இருந்துச்சு. அதனால் இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவும் ஃப்ரீ ஐட்டம் கிடையாது. இது நான் வந்து தனியாக பே பண்ணி ஆர்டர் போட்டது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி ஆர்டர் போட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எது ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறேன். நான் முக்கியமாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் டீமோ வெப்சைட்டில் யூவில் போயிட்டு அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. இதில் வந்து ப்ரொமோஷன்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோம்னா கீழே வந்து நிறையா என்னென்ன ஆஃபர் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்குது பாருங்கள், 4 கிஃப்ட்ஸ் ஏ வெயிட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு போகும். இதெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். உள்ள இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கும். இதில் போய்ட்டு இந்த ஸ்பின் பட்டன் இருக்குல்ல, இந்த ஸ்பின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஃப்ரீலாம் போய் நிற்கும். ஒரு சிலவங்க அந்த இன்ட்டு மார்க்கை கொடுத்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இதை கொண்டு போய் நம்ம ஸ்பின் கொடுத்தோம்னா அது வந்து கிஃப்ட்டில் நிற்கும். ஃப்ரீயில் வந்து நிற்கிதா. இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நமக்கு வந்து சூஸ் பண்ண சொல்லும். 4 கிஃப்ட் ஐட்டங்களை வந்து சூஸ் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம வந்து ஒரு 4 கிஃப்ட் ஐட்டத்தை சூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஏற்கனவே ஆர்டர் வந்தது வந்து வேறு இது. நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காண்டி நான் திருப்பியும் சும்மா நான் போட்டு காட்டுறேன். நான் இதை ஆர்டர் பண்ணலை, உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி இதில் ஏதாவது நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் காஸ்ட்லியாக உள்ளது, அதாவது அமௌண்ட் அதிகமாக உள்ளதாக சூஸ் பண்ணுங்கள். அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட்டு கம்மியாக உள்ளதை போடுறதுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வாங்குறது கொஞ்சம் ரேட்டு ஹையில் உள்ளதை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இதில் ஏதாவது ஒன்று போடுறேன் ஆர்டரு. இதை பாருங்கள். இப்போ இதே மாதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் காட்டும். அதை நீங்கள் அதே மாதிரி பார்த்து ஆர்டர் போட்டுக்காங்க. ஓகே, நான் சரச்சரன்னு ஒரு 4 பொருள் ஆர்டர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு எப்படி அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 4 கிஃப்ட் ஐட்டம்னு ஆர்டர் போட்டோம். இதோட மதிப்பே உங்களுக்கு காட்டுவாங்க. இவ்வளோவுக்கு நீ ஆர்டர் போட்டிருக்கிய அப்படின்னா அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயங்களே இருக்குது. இந்த ஸ்பின் பட்டனை கிளிக் பண்ணணும். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 12 கேடிக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரீ ஐட்டத்தை அனுப்பும்போது இந்த 12 கேடிக்குள்ளே என்ன ஆர்டர் போடுறீங்களோ அதையும் அதோட சேர்த்து அந்த ஃப்ரீ ஐட்டங்களையும் அனுப்புவாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து 12 கேடிக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு 10 கேடி, ஒரு சிலவங்களுக்கு 8 கேடிக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீ ஐட்டம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதோட சேர்த்து உங்களுக்கு அந்த ஐட்டம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணி இந்த கிஃப்ட் ஐட்டம் நான் வாங்கினேன். எனக்கு 12 கேடிக்கு சொல்லியிருந்தாங்க. நான் 12 கேடிக்கு தேவையான பொருளை ஆர்டர் போட்டேன். அது என்ன பொருள் அப்படின்னா, நான் காசு கொடுத்து வாங்கினது அந்த ஏர் பம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர் பம்பு ஒன்று, அப்புறம் ஒரு இந்த மிக்சர் ஒன்று, அதுக்கப்புறம் ப்ளூடூத்து மைக்கு ஒன்று. இது 3மே நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணி இதில் வாங்கியிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 4 கிஃப்ட் ஐட்டம் வாங்குறதா இருந்தால் நம்மளுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்கல்ல, அதோடு சேர்த்து நீங்கள் இது கொஞ்சம் அந்த பொருள் அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு இப்போ 8 கேடியோ இல்லை 10 கேடியோ இல்லை 12 கேடியோ அதுக்கு நீங்கள் ஏதாவது தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து அந்த பொருளையும் அனுப்பி வைப்பாங்க. அந்த ஃப்ரீ ஐட்டமும் சேர்ந்தே வந்துடும். இப்போ எனக்கு கொடுத்தது வந்து 12 கேடிக்கு பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்க. அதை நான் வந்து இப்போ சூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ரேண்டமாக நான் ஒரு பொருளை சூஸ் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து நான் இப்போ இது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். அது டக்குன்னு முடிக்கிறதுக்கு இதில் ஏதாவது ஒரு பொருளை சூஸ் பண்ணிவிட்டு நான் டன் கொடுக்குறேன். இப்போ 12 கேடிக்கு மேலேயே எனக்கு வந்து பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செக் அவுட் கொடுக்குறேன் தான் வச்சுக்கோங்களேன். இந்த செக் அவுட் கொடுத்த உடனேயுமே நமக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். நம்ம அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுடுவாங்க. இந்த மாதிரி தான். ஓகே மக்களே, இந்த மாதிரி ஃப்ரீ ஐட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருளையும் ஒரே வேலையாக நமக்கு திமுக ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃப்ரீ ஐட்டங்களையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. இப்படி தான் நான் வாங்கியிருக்கிறேன். தனியாக ஃப்ரீ ஐட்டம் மட்டும் வாங்குறது அப்படின்னா ரொம்ப சிரமம். அங்கே ஷேர் பண்ணுங்கள், இங்கே ஷேர் பண்ணுங்கள், புது யூஸரை உள்ளே கொண்டு வாங்க, அப்படி இப்படின்னு 1008 சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இது பெட்டராக இருக்கும். நம்ம ஏதாவது தேவைப்படுற பொருளை வாங்கின மாதிரியும் போயிடுச்சு, அதோட சேர்த்த மாதிரி நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் கிடச்சி போயிடும். இந்த ஃபார்மெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் தேடி வரும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், டீமை யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் பயன்படட்டும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.